ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குட்டி குட்டி போண்டா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போண்டாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுனா பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இப்போ இதால் தான் எல்லா பொருளுமே சேர்த்துக்க போகிறோம். இதால் 1 கப் அளவுனா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா மசித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி, அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ரெண்டுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துடலாம், தனி மிளகாய் தூள். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேண்டாம். நம்ம எடுத்து போட்டு பொரிக்கிற அளவுக்கு நம்ம மாவு பதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம இட்லி மாவு சேர்க்குறோம். இதை நல்லாவே கையாலேயே நான் கலந்து விட்டுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட முடியும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம். லேசாக உருட்டி போட்டால் போதும். உங்களுக்கு சின்னதாவோ பெருசாவோ அது உங்கள் விருப்பம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்ததுக்கு பிறகு நம்ம உடனே கரண்டி போட்டுற வேணாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சுவிடும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா மேலே எழுந்து வந்துருச்சு. வெந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே எழுந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியானதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி உருட்டி போட்டுடலாம்.
இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேக விடணும். பாருங்கள், சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இட்லி மாவு, கடலை மாவு இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மழைக்காலத்துக்கு உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு கேட்டால் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.